மட்டும் கண்டிப்பா வந்துட்டு தூக்கி அடிச்சிருந்தானா கண்டிப்பா அவனுக்கு ரெட் கார்டு வந்து ஜெஃப்ரிக்கு வந்து இந்த வாட்டி பாரபட்சமே பார்க்காம கொடுத்துருக்கணும் கன்ஃபார்மா. தயவு செஞ்சு நல்ல வேலை தயவு செஞ்சு இல்ல, முத்துக்குமார் வந்து தடுத்தனால வந்து இந்த ஒரு ரெட் கார்டு அவனுக்காண்டி தப்பிச்சாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்ல பாத்திருப்பீங்க. அண்ட் பிரதீப் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நம்ம விஜய் திருச்சி விஜய் அவர் வந்து தூக்கி டப்புன்னு அடிச்சாப்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இதுல வந்துட்டு அந்த மாதிரி கரெக்டா வந்து டைல்ஸ்ல அடிக்கிற போது கரெக்டா வந்து முத்துக்குமார் வந்து பிடிச்சிட்டாப்ல. இது எந்த வகையில வந்துட்டு எடுத்துக்கிறதுனே தெரியல. ஜெஃப்ரிக்கு வந்து கொஞ்சமாச்சும் மூளை இருக்குதா இல்லையா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருந்தேன். எல்லாரும் வந்து எப்படின்னா அடுத்தவங்களை அடிப்படாம சேஃபா விளாடணும். சின்ன சின்ன அடிப்பட்டா கூட ஓகே. இவன் என்ன பண்றான், அப்படி அடிச்சா தீபக் எப்படின்னா இங்க காலை வச்சிருக்காரு, கையை இப்படி பிடிச்சிருக்கான் ஜெஃப்ரி. ஓகேங்களா? அவன் தீபக் கால் வந்து இங்கிட்டு பின்னி இருக்கு, ஜெஃப்ரி உடம்புல பின்னி இருக்கு. தீபக் கையை வந்து கையில பிடிச்சிருக்கான். டக்குன்னு இப்படி போனா கரெக்டா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் போயிட்டு கரெக்டா காப்பாத்திட்டாரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே சௌந்தர்யா எல்லாம் வாயை பொழந்துட்டாங்க. ஐயோ என்னடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாயை பொழந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து போட்டிருந்தானா மண்டை காலி ஆயிருக்கும். தீபக் வந்து நிறைய லூஸ் மாதிரி அழிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய கேஸா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கு. நல்ல வேலை தலை வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு புடிச்சிட்டாப்ல. இல்லைன்னா வந்து அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? வேற மாதிரி. அண்ட் இதுதான் வந்துட்டு நிறைய வாட்டி நான் பாத்துட்டேன். ஜெஃப்ரி வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அடிப்படாம முத்துக்குமாரன் சரி, தீபகாந்தன், ரஞ்சித், ரயனு எல்லாருமே அடிப்படக்கூடாதுன்னு அவனை புடிச்சிட்டு இருக்கானுங்க. இவன் வந்துட்டு என்ன பண்றான், எவனுக்கு அடிப்பட்டா எனக்கு என்ன, நான் இதை விளையாண்டுட்டு நான் என்னது எவனுக்கு அடிப்பண்ண, எவனுக்கு கால் கை உடஞ்சா என்ன பண்ணா எனக்கு என்ன, நான் வந்துட்டு என்ன வேணா பண்ணோடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஜெஃப்ரி பண்ற காரியம்லாம் பார்த்தா நம்மளுக்கே காண்டாவது. என்னடா போல கேவலமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி தான் நல்லா தெரியும். அவன் பசங்க கூடயே இருக்கமுன்னா பிள்ளைங்க கூட மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே அது நல்லாவே கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மக்கள் மத்தியில எல்லாத்துக்குமே அவன் எவ்வளவு ஹேட்டட் இப்போதைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கேவலமா மாறிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவன் பேசுறது எல்லாமே கரெக்டான பாயிண்டா இருக்கும், சூப்பரா பேசுவான், அந்த ஸ்பாட்ல அந்த பாயிண்ட கொடுப்பான். ஆனா இப்ப அந்த பொம்பளை சோக்கு கிடைச்சதும் போதும் பொம்பளை சோக்குன்ட்டு அது பின்னாடி அலையறான். அவனுங்க கூட இருக்க சௌந்தர்யாவா இருக்கட்டும், பவித்ரா இருக்கட்டும், அன்சிதா, இவங்க என்ன பண்றானுங்க கேட்டா வந்துட்டு ஜெப்ரி ஒண்ணு சொல்றான், எனக்காண்டி சப்போர்ட் வராதீங்க, எனக்காண்டி எதுக்குமே வராதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டு இருந்தால இந்த சப்போர்ட்டை தேடிக்கிறதே ஜெப்ரி மட்டும் தான். போய் அங்க போய் ஒட்டிக்கிட்டு இவனுங்க இப்படி பண்றானுங்க, அவனுங்க இப்படி பண்றானுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சிலிம் சேவல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குது ஜெப்ரி. ஆனா கேட்டா வந்துட்டு இப்படி ஒரு காரணத்தை போட்டுடுறான், எனக்கு யாருமே வராதீங்கன்னா இவன் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது வராம அப்புறம் என்ன கொஞ்சுவானுங்களா? இல்ல கேட்கிற வராம இப்ப கொஞ்சுவானுங்களா? இவன் போய் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கிறது, போகும்போதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஆனா வந்துட்டு நான் எனக்கு யாருமே வராதிங்க அப்படிங்கிற போது சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒட்டிக்கிறான். ஒட்டும் போது எவனா இருந்தாலும் வரதான் செய்வானுங்க. இப்ப ஒருத்தன் பிரச்சனைனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வராதீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அவன் வரமாட்டான். ஆனா இந்த மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒட்டிக்கிட்டு மறுபடியும் என்ன இது எல்லாம் நியாயமா? இல்ல கேக்குறேன். இவனா போய் ஒட்டிக்குவானா, இவனா போய் சேர்ந்துக்குவானா, என்ன கதனே தெரியல. இவன் கேரக்டர் வந்துட்டு இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நானே என்னென்னமோ நினைச்சேன், ஜெஃப்ரி வந்து டாப் 5க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல வாய்ப்பு இல்லைங்க, இப்போதைக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. இவன் வந்துட்டு வெளில போறதுக்கு அதிகமான சான்ஸ் வேணா இருக்குது, வாய்ப்பு வேணா இல்ல. இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ல கண்டிப்பா வந்துட்டு அவன் வந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்த வாரம் மேபி வந்துட்டு பணப்பெட்டி எடுக்கிறதா வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காப்ல. மேபி யாருக்கு ஜெஃப்ரி வெளில போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்குவேன்.